எங்க காலேஜ்ல இருந்து பண்ண போட்டோம், எங்க வீட்டு ஏரியால இருந்து போட்டோம், போராட்டமும் பண்ணி பார்த்தோம். எங்களால எடுக்க முடியல. நீங்க ஆக்சன் பண்ணுங்க. எங்க அம்மா அந்த ஒயிட் ஷாப்னால எனக்கு என்ன வேலைக்கு போவாதுன்றாங்க. அந்த ஒயிட் ஷாப்னால நான் ஏன் போகக்கூடாது? கொஞ்சம் கொஞ்சம் பாப்பா கொஞ்சம் விடுமா. நாலஞ்சு வருஷத்துல போராடிட்டோம். இந்த மாதிரி எங்க ஏரியா மக்கள் கிட்ட மனு போட்டாங்க. அது ஆக்சுவலி எடுக்க மாட்டாங்க யாருமே. எங்க ஸ்கூல் பக்கத்துல எவ்வளவு தூரம் இருக்கு? ஸ்கூல் பக்கத்துல அப்பதான் டிஃபரெண்ட். உங்க வீடு எங்க இருக்கு? எங்க வீடு வாசல்லே ஒயிட் ஷாப்புங்க. அப்படியா? எவ்வளவு நாளா இருக்கு? அது ஒரு 3 வருஷத்துக்கிட்ட இருக்கு. நாங்களும் மனு மேல வாழ போட்டோம். நான் படிச்ச காலேஜ்ல இருந்து மனு போட்டோம். அதே காலேஜ் தான் நான் படிச்சேன். எங்க காலேஜ்ல இருந்து மனு போட்டோம், எங்க வீட்டு ஏரியால இருந்து போட்டோம், போராட்டமும் பண்ணி பார்த்தோம். எங்களால எடுக்க முடியல. நீங்க ஆக்சன் பண்ணுங்க. உங்ககிட்ட நான் பாக்குறேன். நாங்க போராட்டம் பண்ணி உங்களுக்கு வேலைக்கு தரோம். டாஸ்மாக் எல்லாத்தையுமே நாங்க நீக்கணும்னு நினைக்கிறோம். உங்க வீட்டு கிட்ட இருக்கிற நான் 8 மணிக்கு வரேன். எங்க அம்மா அந்த ஒயிட் ஷாப்னால எனக்கு என்ன வேலைக்கு போவாதுன்றாங்க. அந்த ஒயிட் ஷாப்னால நான் ஏன் போகக்கூடாது? இவனும் அங்க அதே அந்த பக்கத்துல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒயிட் ஷாப்னால. முதலமைச்சர் அதனால நாங்க கேட்கிறோம். எங்களோட உதவிக்கு நாங்க கேட்கிறோம்.